வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக மோடியுடைய இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இந்தியாவுடைய ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டுச்சு, ஜனநாயகம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை எதிர்கட்சி வச்சுட்டு இருந்தீங்க. இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்தியாவோட ஜனநாயகம் எந்த அளவுக்கு மறுகட்டமைப்பு உருவாயிருக்கு, குறிப்பாக வலிமையான எதிர்கட்சி உருவாயிருக்கிறதுனால அதனால அந்த கேள்வி வைக்கிறேன். எப்படி இந்தியாவின் ஜனநாயகம் இருக்கு சார்? உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தில் நிறைய நாடுகளில் இல்லாத ஒன்று இந்தியாவில் இருக்கு. நீங்கள் இந்தியாவில் யாரு உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் அல்லது உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லைன்றதான் ரியாலிட்டியாக இருக்கு. அப்போ எல்லா அதிகாரமும் குவிந்த இடமாக இந்திய நாடாளுமன்றம் தான் இருக்குது. அந்த இந்திய நாடாளுமன்றத்தில் அதற்கான நடந்த தேர்தல் இப்பொழுது நடந்து முடிந்தது. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. அதில் பாஜக பெரும்பான்மை பெற முடியாமல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோட ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியும் ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தன்னோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல இதை நாங்கள் தேர்தலாக பார்க்கல, நாங்கள் இதை ஒரு சித்தாந்த போராக பார்க்கிறோம். பாஜகவினுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தமாக அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் முன்மொழிகிறோம். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது தான் எங்களுடைய முதல் வேலையாக இருக்கும் அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி பேசியிருந்தாரு. அதனால இது ஒரு சித்தாந்த போறதை நாங்கள் பார்த்தோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு பெரும்பான்மை மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் நாங்கள் 240 சீட் வரைக்கும் வர முடிஞ்சிச்சு. ஆட்சி அமைக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, இந்த சித்தாந்த போர் அதுல நிச்சயமாக மக்கள் எங்க பக்கம் நிக்கிறாங்க. இது காங்கிரஸ் இல்லாத இந்தியாவோ காங்கிரஸ் முக்து பாரத்தோ அதற்கான ஸ்பேஸ் எதுவுமே இல்லைன்றதை நாங்க தெளிவா நிரூபிச்சிட்டோம். அப்போ உங்களுக்கு காங்கிரஸுக்கு விழுந்த ஒவ்வொரு ஓட்டும், இந்தியா கூட்டணிக்கு விழுந்த ஒவ்வொரு ஓட்டும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க நினைக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவினுடைய ஓட்டு. இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு இளைஞர், ஒவ்வொரு இந்திய குடிமகனின் ஓட்டு. அப்படிதான் நாங்க பாக்குறோம். அதுல இந்த ஓட்டு ஏதோ ஒரு மதத்துக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு மொழிக்கோ அந்த ஓட்டு அல்ல. இது மனிதநேயத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்காக விழுந்த ஓட்டு. அப்போ இந்த ஜனநாயகம் இந்தியாவில் எப்படி பேலன்ஸ்டா இருக்குன்னு பாருங்களேன். அதுதான் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அல்ல, இது ஒரு ஜனநாயக குடியரசு நாடுனர். ஜனநாயகம் அப்படின்னா பொதுவாகவே பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசு. பெரும்பான்மை மக்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு அரசுக்கு அங்க இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள், அது மொழி சிறுபான்மையோ மத சிறுபான்மையோ ஜாதி சிறுபான்மையோ அந்தந்த பகுதிகளில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்திற்கும் ஒரு ஒருங்கிணைந்த அரசாக செயல்படுமா அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் முன்மொழிந்திருந்தார் அரசியல் சட்டத்துடைய அந்த தொடக்க விழாவில். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நீங்க பாருங்க, ஒரு அழகான ஒரு ஜனநாயக குடியரசை நம்மளால இன்னைக்கு பார்க்க முடிகிறது. பாஜக ஆட்சியில இருந்தாலும் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை. எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. ஆட்சி அமைக்க முடியலனாலும் கூட வலுவான எதிர்கட்சி அமரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அப்போ உண்மையிலேயே இந்தியாவுக்கு இந்த மாதிரியான ஒரு டயலாக் ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு சிச்சுவேஷனை இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கிறது, இந்திய பிரஜைகளுக்கு கொடுத்திருக்கு நாங்க பாக்குறோம். இப்போ ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பது எப்படி அப்படின்னு வியூகத்தை நாங்க கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த 5 ஆண்டு காலமோ அல்லது ஆட்சியில நீடிச்சிருக்கிற நாள் வரைக்கும் பாஜகவை எப்படி கட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும் அப்படின்றதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகமா இருக்கு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தியினுடைய உரையில நீங்க அதை புரிந்து கொண்டிருப்பீங்க. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரி நிலைப்பாட்டு எடுக்கிறது, எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கிறாங்க, பாஜக சித்தாந்தத்தையும் பாஜகவையும் எதிர்ப்பதில் எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கின்றதை நீங்க முதல் இதுல பார்த்து ஜனாதிபதி உரையில நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ இந்த பேலன்ஸ்ல இந்த பாஜக வருகின்ற நாட்கள்ல எந்த ஏதேச்ச அதிகார சட்டத்தையுமே கண்மூடித்தனமாக இதற்கு முன்னாடி இருந்தது மாதிரியான சிச்சுவேஷன்ஸை கொண்டு வரவே முடியாது. அதற்கான வாய்ப்பே கொடுக்கல. இப்போ கூட கிரிமினல் சட்டங்களை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்றாங்க. அந்த கிரிமினல் சட்டங்கள் இப்ப வந்ததல்ல, அது போன ஆட்சியில வந்தது. அது இப்ப நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த மாதிரியான எதேச்ச அதிகாரத்தோட ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வர முடியுமா அப்படின்னா நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இது மக்களவையினுடைய நிலை. எப்படி சொல்றீங்க? இப்ப பெரும்பான்மை இன்னும் அவங்களுக்கு தான் இருக்கு. போன முறை மோடிக்கு தனிப்பட்ட பாஜகவுக்கு 303 இருந்துச்சு. இந்த முறை ஒட்டுமொத்த என்டிஏக்கு 293 இருக்கு. 10 லாஸ் ஆயிருக்கு.
சரிங்களா? பாஜகன்னு தனியாக எடுத்து பார்த்தா, என்டிஏன்னு எடுத்து பார்த்தா 10 தான் லாஸாக இருக்குது. இப்போ அவங்களால வந்து பார்லிமெண்ட்ல வேணுங்கிற மெஜாரிட்டி அவங்க கையில் இருக்கல, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான மெஜாரிட்டி இனி எதிர்கட்சி நாட வேண்டியதில்லை. மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இருக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சபாநாயகர் நியமிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டத்தை நிறைவேற்றிட்டு போக முடியல அவங்களுக்கு. இல்லை, அதுதான் உங்களுக்கு சாதாரண சட்டங்களை ஏற்றுவதற்கு சிம்பிள் மெஜாரிட்டி 50 விழுக்காடு இருந்தால் போதும். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு 4/3 பங்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி வேணும் தேவை. அதற்கான வழி இப்போ இல்லாமல் போச்சு. அதாவது பாஜகவனுடைய கனவு திட்டமான இலக்கான, மறைமுக இலக்கான, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, மறைமுக இலக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி எழுத வேண்டும் அப்படின்றதான் அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கான அடிப்படை. ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு ஆரம்பிச்சதுக்கான தேவையே இந்த கான்ஸ்டியூஷனை எதிர்த்து தான். அதை சில பாஜக இருக்கக்கூடிய சில தவளைகள் உளறிடுவாங்க, நாங்கள் அதுக்கு தான் ஆட்சி அமைக்கணும். அன்னைக்கு கூட கர்நாடகாவில் ஒருத்தர் பேசினார்ல, அதுதான் யதார்த்தமா இருக்கு. அப்போ அது இலக்காக இருக்கும் பொழுது அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்றதுக்கு, திருத்துறதுக்கு 4/3 பங்கு மெஜாரிட்டி இல்லாம போச்சு. பரிதாபமா இருக்கு பாக்குறது. அப்போ அதுக்கு நாங்க மிகப்பெரிய ஒரு செக்கை நாங்க எதிர்கட்சிகள் வச்சிருக்கோம். அது இந்த 5 ஆண்டுகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. அப்போ அதுதான் நாங்க ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறோம். அதான் ஜனநாயகத்தினுடைய அழகு நாங்க சொல்றோம். அப்போ மக்களவையில இந்த நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம மாநிலங்களவைக்கு போவோம். மாநிலங்கள்ல இதை விட மோசமா இருக்கு பாஜகவினுடைய நிலை. அங்க வந்து உங்களுக்கு இருக்கு 240 சீட்டு. 240 சீட்டு உங்களுக்கு கழிச்சு அந்த 12 சீட்டை குறைச்சிட்டிங்கன்னா, அந்த எமினன்ட் பர்சன்ஸ்னு ஒரு 12 பேரை கொண்டு வருவாங்க. துறைகளில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் ஒரு 12 பேர் கொண்டு வருவாங்க. அதை குறைச்சிட்டு 220 சீட்டு வருது. 225 சீட்டுல உங்களுக்கு மெஜாரிட்டி வர்றதுக்கு 113 சீட்டு வேணும். பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்பர் 101, பாஜகவுக்கு மட்டும் 86. அப்போ ராஜ்யசபாவிலும் பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லை, மக்களவையிலும் மெஜாரிட்டி இல்லை, மாநிலங்களிலும் மெஜாரிட்டி இல்லை. அப்போ இன்றைக்கு பாஜக ஒரு மைனாரிட்டி அரசாக மத்தியில் அமர்ந்து கொண்டு இருக்கு. மக்களவையில் 293 என்டிஏக்கு இருக்கு, மாநிலங்களவையில தான் வந்து அவங்களுக்கு 101 இருக்கு, 113 இருக்கிறது 101 இருக்கு. அங்கதான் என்டிஏக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆமா, இங்க இருக்குல்ல. அதுதான் நீங்க மக்களவையில அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடிய அளவுல அந்த மெஜாரிட்டி இல்ல, எந்த திட்டமும் கொண்டு வர முடியாது. அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்ல, அதால கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸை கொண்டு வர முடியாது. ஓகே. ஆனா ராஜ்யசபால ஆர்டினரி பில்ஸே கொண்டு வர முடியாது. இப்போ நீங்க இங்க பாஸ் ஆனாலும் அங்க செக் வந்துடும். ஓகே. அப்போ மாநிலங்கள்ல நடக்க போகின்ற தேர்தல்கள்ல பாஜக எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றது முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல மகாராஷ்டிரா தேர்தல் வருது, அப்புறம் பீகார்ல தேர்தல் வருது, இது மாதிரி பல மாநிலங்கள தொடர்ச்சியா தேர்தல் வரதான், குஜராத்ல தேர்தல் வருது, ஜார்க்கண்ட்ல தேர்தல் வருது. இது எல்லாமே வருது. இதுல எங்கேயுமே பாஜகவுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே இருக்கிற சீட்டை தக்க வைப்பாங்களே தவிர இதுக்கு மேல அவங்க ஜம்ப் பண்றதுக்கோ பவுன்ஸ் பண்றதுக்கோ எதுவுமே இல்லை. அதால மாநிலங்களவையிலும் அவங்களால எம்பிக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதில் பெரிய சிக்கல் இருக்கு. அதில் அடுத்த 5 ஆண்டு காலம் ஒரு பல் இல்லாத பாம்பாகத்தான் பாஜக இருக்க போறது. விஷம் இல்லாத பாம்பு தான் அது, நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. பட் அந்த பாம்புக்கு பல்லும் கிடையாது, விஷமும் கிடையாது, அது பாம்புன்னு தானே சொல்லிக்கும். அப்படிதான் நாங்க பாக்குறோம். அதில் இப்படிதான் அடுத்த 5 வருஷத்தை ஓட்ட போறாங்க நாங்க புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பேட்டர்ன் இப்படியே ரன் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ஒரு நெருக்கடியான ஒரு மோடி அவர் விரும்ப மாட்டார், ஒரு நெருக்கடிக்குள்ள பயணிக்கிற அரசை அவர் விரும்ப மாட்டார். அப்படின்னும் போது இந்த விஷயத்த ஓவர் கம் பண்றதுக்காக ஏற்கனவே கூட்டணி கட்சிகள், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து பாஜக முன்னெடுக்கும், மோடி முன்னெடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. கூடுதலாக இந்திய கூட்டணிகளில் இருக்கிற நபர்கள், ஏன்னா எல்லாருமே வந்து ஐடியாலஜியோட ஒத்த சிந்தனை பயணிக்கிற நபர் கிடையாது, அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை செஞ்சு கொடுக்கறது மூலமாக அவங்களையும் கவர முடியும். இந்த அரசியல் எப்படி அவர் செய்வார்? ரெண்டாவது இப்போ ஏற்கனவே வந்து இடி ஐடி போன்ற அதிகாரங்கள்லாம் தன் கையில் தான் வச்சிருக்காரு. கடந்த காலத்தில் அதாவது ஃபுல் எஃபிஷியன்ஸாக பயன்படுத்தினார். இந்த முறை அதை அப்படி தான் தொடர போகுது அப்படிங்கிறார். இதன் மூலமாக வந்து திரும்ப ஒரு பழைய நிலைமைக்கு மாறி எதுக்கெல்லாம் அவருக்கு வந்து ஒரு கடிவாளம் உங்களால் போடப்படும்னு சொல்றீங்களோ அந்த கடிவாளத்தை ஓவர் கம் பண்ணக்கூடிய அரசு அவர் செய்ய மாட்டாரா? இல்லை, அதுதான். அது முதல்ல இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் வெளியில போவாங்கன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கு எதிர்கட்சிகள் வந்து அந்த கட்சிகளை பாதுகாப்பதை தாண்டி அந்த மாநிலங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. நீ ஏன்னா பிஜேபி மீண்டும் ஒரு பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா கட்சியான மாநிலமே இருக்குமான்னு தெரியாது. அதனால இங்க பல பிராந்திய கட்சிகள், பல மாநில கட்சிகள் எந்த காரணத்து கொண்டும் பாஜகவுக்கு போயிட மாட்டாங்கன்றது ஒரு தெளிவான உண்மையாக இருக்கிறது. அதால பாஜக இங்கிருந்து ஆளெல்லாம் இழுக்க முடியாது, அங்க இருக்கிற சில குழப்பத்தை ஏற்படுத்த முடியும். அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்குள்ள கட்சி உடைப்பது, கட்சியில கூட்டணி மாற்றி அமைப்பது, இது மாதிரி விஷயங்கள்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துது. இது மாதிரிலாம் அவங்க பண்ணலாம் நினைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணிக்குள்ள அவங்களால எது பண்ண முடியாது. இது நான் ரொம்ப தெளிவா நம்புற விஷயமாக இருக்குது, உண்மையாகவும் இருக்குது. அந்த பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு குட்டையை குழப்ப முடியும். பட் இருந்தாலும் அவங்களால எதிர்பார்க்கின்ற எண்ணிக்கைக்கு போக முடியாதுன்றதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனை திருத்துற அளவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இறையாண்மை மிக்க உங்களுக்கு மதசார்பற்ற சோசியலிச ஜனநாயக குடியரசு, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, மாநில சுயாட்சி, இந்திய கூட்டாட்சி, மதச்சார்பின்மை, இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு எந்த பங்கமும் ஏற்படாமல்
பார்த்துக் கொள்வதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கிறாங்க என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த அளவில் வந்து நாடு பாதுகாக்கப்பட்டுருச்சு, அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட்டுருச்சு அப்படின்ற அளவில் போதும் அப்படின்ற இடத்துல எதிர்க்கட்சி நின்னா போதுமா? எதிர்க்கட்சிக்கு அதை தாண்டி வேற என்ன கடமைகள் இருக்கு, இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு? ஏன்னா இஷ்யூஸ் பேஸ்ல இங்க அக்னிவீர் பிரச்சனை, பிறகு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம், அதன் சார்பாக பகிர்ந்தளிக்கப்படுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்னும் இருக்கு. இதை நோக்கி உங்களோட திட்டங்கள் இல்லை, நாங்கள் இதோட செட்டில் ஆயிடல. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி பாராளுமன்றத்தில் பாஜக பெரும்பான்மை இல்லைன்னா கூட அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து மக்களுக்கு எதிரான சட்டங்கள், எதேச்சதிகார சட்டங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான சட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. அதற்காக எல்லா வேலையும் இறங்குவாங்க. ஏன்னா அடிப்படையில அதுக்கு தான் ஆட்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வந்து இதை முட்டுக்கட்டை போட வேண்டிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி நிச்சயமாக இதை வந்து ஒருங்கிணைந்த குரலோட எதிர்ப்பார். ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை எல்லா கட்சியும் ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஏத்துக்குமான்றதான் பெரிய கேள்வி இருந்தது. அன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசும்போது ராகுல் கத்துறது யாரு பின்னாடி? எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் கட்சி தாண்டி மற்ற மாநில கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ இதை வந்து ஒரு ஒருமித்த குரலோட பாஜக கொண்டு வருகின்ற எந்த மக்கள் விரோத சட்டத்தையும் அடுத்த 5 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ இந்த பாஜக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் நாங்க முழு மனதோடு எதிர்ப்போம். அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கோம். நாங்கள் இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் வந்து பாஜக இந்துத்துவ ஐடியாலஜி அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் யூபியோட ரிசல்ட் வச்சு சொல்லப்பட்டுச்சு. பட் வந்து அந்த நிலைமை வந்து அப்படி இல்லை, அது இன்னும் எங்களுக்கு கை கொடுக்க தான் போகுது அப்படிங்கிற வகையில் இப்போதைக்கு அண்மையில் ஒரு சப்ஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த கன்வார் யாத்திரைன்னு சொல்லி யூபியில் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய அந்த யாத்திரை கடும் சர்ச்சை நிறைஞ்ச ஒரு சப்ஜெக்டாக மாறி இருக்கு. ஏன்னா வந்து அந்த யாத்திரை போகக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இந்த யார் கடையோட உரிமையாளர்ன்ற அவரோட அந்த பெயர் பலகையில் அவரோட சாதி பின்னொட்டு அதெல்லாம் போடப்பட்டு எல்லாரும் வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்ஸாக இருக்குன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கு. ரொம்ப சீரியஸான விஷயங்கள் அதை பார்க்கப்படுது. இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு இஸ்லாமிய வெறுப்பு, தலித் மக்களோட வெறுப்பு அரசியலை வெளிப்படையாக முன்னெடுக்கிறார் யோகி அப்படின்ற மாதிரி விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க பாஜக ஹிந்துத்துவால ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதை நான் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் அப்படின்னா பாஜகவுக்கு அதை விட்ட வேறு எதுவும் தெரியாது சார். அவங்களுக்கு இந்தியாவில் மத வெறி, கலவரங்கள் இதுதான் அடிப்படை RSS உறுப்பினருக்கு தெரியும். வேற அவங்ககிட்ட என்ன பேசுவீங்க? இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுவீங்களா, எக்கனாமிக்ஸ் பேசுவீங்களா, சயின்ஸ் பேசுவீங்களா, எத்திக்ஸ் பேசுவீங்களா? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது கலவரத்தை எப்படி ஏற்படுத்துவது, எப்படி இஸ்லாமிய இந்துக்களிடையே வந்து பிரச்சனையை ஏற்படுத்துது, அதன் மூலம் எப்படி அதிகாரத்தை கைப்பற்றுறது, இதுதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஷாக்காக்கல ஒரு தவறான இந்திய வரலாறு, தவறான இந்திய தலைவர்களுடைய பற்றிய கதைகள் இதுதான் சொல்லிக் கொடுத்து மண்டை கழுவி வச்சிருக்காங்க. அப்போ பாஜக ஆளுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல கன்வார் யாத்திரை போறாங்களே, இந்த யாத்திரை எதற்காக போறாங்க அப்படின்னா சிவனை வழிபடக்கூடியவங்க கங்கை நீர்ல ஆத்துல இருந்து நீர் எடுத்துக்கிட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு போகின்ற ஒரு யாத்திரை. அது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க வந்து சாமியை கும்பிடுவதற்கோ சிவனை வழிபடுவதற்கோ யாருக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியே நிறைய சிவன் கோயில்களுக்கு போயிருக்கிறாரு. நாங்க சிவனை ஒரு ஆதியோகியாக பார்க்கிறோம். அவர் வந்து இந்த இந்திய பூர்வக்குடி இனத்தினுடைய ஒரு பெரும் மகானாக நாங்க பார்க்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இதை பாஜக நடத்துகின்ற விதம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க சொல்ற செய்தி நடந்த ஊர் வந்து முசாஃபர் நகருடைய கமிஷனர் என்ன உத்தரவு போடுறாருன்னா, நீங்க எல்லா கடைகளிலுமே கடைகளினுடைய உரிமையாளர் பேரை எழுதி வைங்கன்ற. எதுக்கு எழுதணும் உரிமையாளர் பேரை? பொதுவாகவே வட இந்தியாவில் எல்லார் பேருக்கு பின்னாடியும் சாதியினுடைய பின்னொற்று, சாதி எந்த சாதியை சார்ந்தவன்னு ஒரு பேரை வச்சே சொல்லிடலாம். தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த மாதிரி பழக்கம் இல்லை. அதுக்கு பெரியார் தான் காரணமா இருந்தார். ஆனா வட இந்தியாவில் அப்படி இல்லை. நீங்க ஓபிசியா, நீங்க எஸ்சியா, நீங்க எஸ்டியா, நீங்க பிராமினா, என்ன நீங்க வந்து தாக்கூரா என்னன்றது பச்சையா பேர்ல தெரியும். நீங்க முஸ்லீமா, நீங்க ஹிந்துவா பச்சையா தெரியும். அப்போ கடையில பேர் எழுதி வைங்க. அதுவும் யாத்திரை போகின்ற இடத்துல கடையில பேர் எழுதி வைங்கன்னா என்ன ட்ரை பண்றாங்க அவங்க இப்போ? அப்போ அந்த யாத்திரையை ஏதோ ஒரு வகையில RSSும் விஸ்வ இந்து பரிஷத்தும் நடத்தும். நிர்வாகிகள் வருவாங்க, வாலண்டியர்ஸ் வருவாங்க. இது உங்களுக்கு கலவரமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது வந்து 1-2 பேர் நடக்கிறது இல்லை, 1 கோடி பேர் நடக்க போறாங்க. 1.5 கோடி பேர் உத்தரப்பிரதேசில குறுக்க நடுக்க நடக்கின்ற ஒரு யாத்திரை இது, கன்வார் யாத்திரை. அவர்களை கன்வாரிஸ்ன்னு கூப்பிடுறாங்க. கன்வாரிஸ் அந்த யாத்திரையில போகக்கூடிய பக்தர்கள் மேல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பக்தர்கள் வந்து உண்மையிலேயே ஆன்மீகத்தை நோக்கி தான் போறாங்க. பக்தர்கள் என்ற போர்வையில் நுழைந்திருக்கின்ற ஆசாமிகள், RSS அமைப்பை சார்ந்தவங்க, விஸ்வ இந்து அமைப்பை சார்ந்தவங்க, இவங்க போய் என்ன பண்ண போறாங்க? அப்போ கடையில ஒரு இஸ்லாமிய நடத்துகின்ற கடை வழியாக சொல்லும் பொழுது இது இஸ்லாமியர் கடைன்னு போர்டுல பேர் எழுதி வச்சிங்கன்னா அந்த கடை மேல கல்லை வீசுறதோ இல்லைன்னா கடை மேல தாக்குதல் நடத்துறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? 1% வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அந்த 1%க்கு ஏன் ஸ்பேஸ் ஒரு மாநில அரசு கொடுக்குது அப்படின்றதான் பெரிய கேள்வி. அப்போ பாஜக
ஹிந்துத்துவாவையோ பெரும்பான்மைவாதத்தையோ விட்டுட்டாங்கலாம் கிடையாது. அவங்களுக்கு அதை விட்டா வேற எதுவுமே தெரியாது. இப்போ என்ன போட்டி? யோகி ஆதித்யநாத் பெரியாளா மோடி பெரியாளான்ற போட்டி போயிட்டு இருக்கு. பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிரச்சனைன்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் அது ஒரு நாள் அதை ஆதரிக்கவே மாட்டேன். ஒரு காலமும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக செயல்படாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பல ஆண்டு கால கனவை நிறைவேற்றியது பிஜேபி தான். ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் மோடியையோ பிஜேபியோ விட்டு கொடுக்காது. ஆனா யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடிக்கும் பிரச்சனை கேட்டீங்கன்னா இருக்குன்னு சொல்ல, உட்கட்சி பிரச்சனை, எல்லா கட்சியிலும் இருக்கிற பிரச்சனை. அதன் அடிப்படையில் வருகின்ற யூபி நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை மோடி இல்லாமலே வெற்றி பெறுவதற்கு ஹிந்துத்துவ கையில் எடுக்கிறார் யோகி ஆதித்யநாத். அப்படிதான் நான் பாக்குறேன். அதன் அடிப்படையில் உங்களுக்கு யூபியில இந்த மாதிரி இந்த யாத்திரை போராட்டங்கள்ல பேரளு போர்டில் எழுதி வை, என்ன ஜாதின்னு தெரியும் அப்படின்றது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இது அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், உழைக்கும் மக்களுடைய அமைதியை சீர்குலைத்து விடும். இப்போ என்னோட கேள்வி இதில் என்னன்னா, மோடியோட அந்த 2.0ல ஆர்எஸ்னுடைய அந்த ஐடியாலஜியாக சொல்லக்கூடிய அந்த ராமர் கோயில் அரசியல பாஜக ரொம்ப பெருமையாக ரொம்ப அதுக்கு கொடுத்த எஃபர்ட்டுங்கிறது வேற எதுக்கும் கொடுக்காத அளவு எஃபர்ட் பண்ணாங்க. பட் அதை எலெக்ஷன் அவங்க கை கொடுக்கல. அந்த அயோத்தி கோவில் இருக்கக்கூடிய அந்த பைசாபாத் தொகுதியில் அவங்க தோல்வி தள்ளுனாங்கிறத பார்த்தோம். அப்போ இந்துத்துவம் அவங்களுக்கு கை கொடுக்கல, யூபியில் கை கொடுக்கல. பட் மத்திய பிரதேச ஃபேக்டர் வேறு, பட் யூபியில் கை கொடுக்கல அப்படின்னா. பட் இப்போ திரும்பவும் அதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த பாலிடிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ லோக்சபாவில் கை கொடுக்கல, அசம்பிளியில் கை கொடுத்துருமா அந்த பாலிடிக்ஸ்? இல்லை, அதுதான் நீங்கள் அசம்பிளியோடைய ஈக்குவேஷன்ஸ் வேற. நாடாளுமன்ற தேர்தலோட தொகுதியுடைய சைஸ் பெருசு, சட்டமன்ற தொகுதியுடைய சைஸ் சிறுசு. அப்போ சட்டமன்ற அளவில் ஒரு கணிசமான தொகுதிகளை பெறுறதுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ், இந்த மாதிரி வியூகங்கள் ஏதோ ஒரு வகையில் கை கொடுக்கும்னு அவங்க நம்புறாங்க. அது கை கொடுத்துருக்கும், செஞ்சிருக்கு இத்தனை ஆண்டுகாலில் யூபியில். அப்போ ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு தெரியாது. நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், பாஜகவுக்கு இதை வெட்டா வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அவங்க யூபியில் போயிட்டு சமூக நீதி பேசுவாங்களா, வேலை வாய்ப்பை பற்றி பேசுவாங்களா, சாதி வரி கணக்கெடுப்புன்னு பேசுவாங்களா, எதை பேசுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சது திருப்பி சுட்டு போட்டாலும் திருப்பி இதுதான் நிற்பாங்க, பூமராங் மாதிரி. எப்படி சார் ஒரு தேசிய கட்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி எந்த விதமான ஃபேக்டர்ஸும் தெரியாமல் இது மட்டும் தெரிஞ்சால் போதும், அதன் மூலமாக ஆட்சி அமைச்சிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு குறுகிய அந்த அடையாளத்தில் எப்படி அவங்க அடைக்கிறீங்க? இல்லை, அதுதான் நீங்கள் இந்த அமைப்பு உருவானதுக்கான நோக்கமே அதுதானே. இந்த அமைப்பினுடைய அடிப்படை என்ன? இஸ்லாமிய வெறுப்பு. இந்த அமைப்பினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? இந்து ராஷ்டிரம், ரைட்டா? இந்துவன்ற பேர்ல உயர்சாதிக்கான நாட்டை கட்டமைப்பதற்கான நோக்கத்தை தான் வச்சிருக்காங்க அவங்க. அதுதான் அடிப்படை, அதை நோக்கி தான் செயல்படுறாங்க. சரி, அவங்களோட போக்கு அதை நோக்கி தான் இருக்குதான் கூட அது வெற்றியை கொடுக்குது, திரும்ப திரும்ப மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குதுன்னா அது அவங்களுக்கு போதுமானது தானே? இல்ல, அதுதான் நீங்க அங்க அவங்க அளவுல அது போதுமானது. அந்த அளவுக்கு உங்களுக்கு களத்துல விழிப்புணர்வு இல்லைன்றதான் உண்மையாக இருந்தது. ஆனா இன்றைக்கு நீங்க யூபியில நாங்க இந்தியா கூட்டணி செல்வாக்கோட இருக்கிறது தான் யதார்த்தம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு, வேலையின்மை குறித்து அகிலேஷ் யாதவும் தலைவர் ராகுல் காந்தியும் பேசினதுனால தான் 40 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சிச்சு யூபியில. சரிங்களா? அதனாலதான் இப்போ அவங்க அந்த பதற்றத்துல தான் இந்த மாதிரி தீவிரமா இறங்குறாங்க. ஒரு காவல்துறையே போர்டுல பேர மாட்டேங்குது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை கடவாசல உரிமையாளர் அப்படின்னு சொல்லி 4 பேர் எழுதுங்குது. ஏன்னா இதை விட்டு அவங்க வேற வியூகம் இல்லை. இப்ப ஏதாவது ஒன்று நடந்தாதான் ஆட்சி வர முடியும் நம்புறாங்க. எதுவும் நடக்கலைன்னா இந்த ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் ஆயிடும். சரிங்க சார், இப்போ அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய அந்த அரசியல் ஆக்டிவிட்டிஸை கடுமை விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க, ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்குன்றதை நீங்கள் முன்வைக்கிறீங்க. பட் இந்த பிற்போக்குத்தனமான அரசியலை கையில் வச்சு அவங்க இன்னைக்கு தனிப்பட்ட ரீதியாக 240 சீட்ஸ் கையில் வச்சிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கான்ட்ரவர்சியாக அவங்களுக்கு எதிராக ஒரு முற்போக்கு அரசியல் பேசுகிறீங்க. அப்படி பேசி ஒட்டுமொத்த இந்திய கூட்டணிக்கு அவங்களுக்கு ஈக்குவலான சீட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாஜக என்ன சீட்ஸோ அதான் இந்திய கூட்டணி கிடைச்சிருக்கு. அப்படின்னும் போது அந்த அரசியல் அவங்களுக்கு போதுமானது தானே? இப்போ எதிர்கட்சியில் உங்களை போன காங்கிரஸ் சொல்லிட்டு எதிர்கட்சியில் டீல் பண்ணுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த அரசியல் போதுமானதுன்ற இடத்துல தானே அவங்க நகர போகிறாங்க. இல்லை, அது நீங்கள் அப்போ இதில் எங்கே தப்பு இருக்குது, யார் மீது தப்பு இருக்குன்னு கேட்குறேன். நான் மக்கள் நீங்கள் பிற்போக்குத்தானு ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணுறீங்க, மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. முற்போக்க பேசுகிறவங்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக தானே கொடுக்குறாங்க. இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் ஒரு அடிப்படை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உலகம் முழுக்கவே வலதுசாரி சித்தாந்தம் கை ஊங்கியிருக்குன்றதை மறுக்க முடியாது. ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பழமைவாத சிந்தனை எப்பவுமே இருக்கும், கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை பற்ற வைக்கிறது பிஜேபி மாதிரியான கட்சிகள். எல்லா நாட்டிலும் வலதுசாரி கட்சி இருக்கும். இப்போ இந்தியாவில் இந்தியா கூட்டணியா நீங்க பார்க்கணும், காங்கிரஸா பார்க்கக்கூடாது. இந்தியா கூட்டணிக்கு விழுந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஓட்டுமே உங்களுக்கு பாஜகவினுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான ஓட்டு, முற்போக்கு சித்தாந்தத்துக்கு ஆதரவான ஓட்டு. இதை நீங்க வெறும் ஒரு கட்சி கூட்டணி எல்லாம் பார்க்க கூடாது. இந்தியாவில் மக்கள் சமத்துவமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஓட்டு ஒட்டுமொத்தமா கூட்டணிக்கு விழுந்திருக்கு, இந்தியா கூட்டணிக்கு. இப்போ இதை அப்படி பார்க்கணுமா, அல்லது பிரிச்சு இப்போ கல்வியில் முன்னேறிய மாநிலங்களில் ஒரு பார்வை இந்த விஷயத்தை பார்க்கும், சித்தாந்த ரீதியான பார்வை இருக்கும்.
கல்வியில பின்தங்கிய மாநிலங்கள், ஹிந்தி பயிலக்கூடிய மாநிலங்கள் வந்து ஏதோ காங்கிரஸ் வந்து சில வாக்குறுதி கொடுக்குறாங்களே, மாசம் வந்து 1 லட்சம் கொடுக்குறாங்க, ஆண்டுக்கு 1 லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறாங்க, வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. இதுக்காக அந்த நிர்வாக ரீதியா அவங்களோட வாக்குறுதிக்காக வாக்களிக்கிறாங்க. அவ்வளவு பேருமே சித்தாந்த ரீதியா தான் வாக்களிப்பாங்க நம்ம சொல்ல இல்ல. நீங்க எல்லாமே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் வந்து ஐடியாலஜிக்கல்னு ஒரே புள்ளியில நான் நிக்கல. இப்போ வேலை வாய்ப்பு சார்ந்து வாக்குறுதி கொடுக்குறோம்னு காங்கிரஸ் சொல்லும்போது அப்ப வேலை வாய்ப்புக்கான தேவையை ஏற்படுத்தினது யாரு? 10 ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில வேலை வாய்ப்புக்காக எந்த திட்டங்களும் இல்லைன்றதான உண்மையாக இருக்கிறது. கேட்டா ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து உண்மையிலேயே நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா ஸ்டார்ட் அப் இந்தியா ஆரம்பிச்சதுக்கு காரணமே பல பேர் படிச்சு வேலை இல்லாதனாலதான், படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைனாலதான் ஸ்டார்ட் அப் இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ இதுதான் இந்தியாவோட நிலையா இருக்கு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு பல ஃபேக்டர்ஸ்ல உள்ள பிளே பண்ணுது. ஆனா ஒரு புள்ளியில நாம வந்து கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு, புரிந்து கொள்வதற்கு இந்த மக்கள் 10 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சியினுடைய அவலங்களை பார்த்து பிளஸ் கான்ஸ்டிடியூஷன் திருத்திடுவாங்களோ, பிளஸ் ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட மக்கள், சமத்துவம் சகோதரத்துவத்தை நம்புற மக்கள், மதச்சார்பின்மை நம்புகின்ற மக்கள், இவங்க எல்லாருமே வந்து உள்ள ஒரு கோட்டில் இணையிறாங்க. அப்ப இந்தியா என்பதே பன்முகத்தன்மை தானே. இந்த பன்முகத்தன்மை எல்லாம் ஒரு கோட்ல சந்திக்குதுன்னா அது இந்தியா கூட்டணி சந்திக்குதுன்ற. பாஜக என்கிற ஒற்றைத்தன்மைக்கு எதிராக பன்முகத்தன்மை ஒரு புள்ளியில சேர்ந்திருக்குன்றன. உங்களோட முன்னெடுப்பு சரியான முன்னெடுப்பு. ஆனா எந்த முன்னெடுப்புக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சிச்சுங்கிறதா எண்ட் ஆஃப் த ரிசல்ட். அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்க தான் ஸ்கோர் பண்ணி நிற்கிறாங்க. ஆமா, ஆனா அது மறுக்குது. ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்கன்றது ஓகே. பட் இருந்தாலும் இன்னைக்கும் இந்தியாவில் பாஜகவினுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கின்ற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத பதிவு பண்ணிருக்காங்கல்ல. நாங்க இருக்கோண்டா இந்த நாட்டுல, நீ இந்த நாடு உண்டு நீ சொல்ல முடியாது, இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு நீ போராடல, இந்த நாட்டினுடைய எந்த விதமான பிரச்சனையிலும் நீ கூட நிக்கல, நீங்க தேசியவாதம் பேசுற, உனக்கு தேசியவாதம் பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு மக்கள் வந்து தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க இந்த வாக்கின் மூலமாக. அப்போ பாஜக இன்னைக்கு தேர்தல் தோல்வி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எதற்காக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆலோசனை கூட நடத்துறாங்க இந்த சரிவுக்கு? அப்போ பாஜக தன்னுடைய சரிவை, தன்னோட தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் என்ன பண்றாங்க, மாநில முதலமைச்சர்களை கூப்பிடுறாங்க, கட்சி நிர்வாகிகளை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு இதை ஆய்வுப்படுத்தணுங்கிறாங்க இந்த சரிவுக்கு காரணம். அப்போ பாஜக தன் மனதளவுல சைக்கலாஜிக்கலாவே பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. பிரதமர் மோடிக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம் இது. அவரும் பலவீனமா தான் இருக்கிறார். நீங்க மோடியை 2014 பார்த்ததுக்கும் 2024 மோடியை பார்ப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. அவர் பேச்சுல ஒரு கான்பிடன்ஸ் அது எல்லாமே இல்லை. நக்கல் இருக்குது, ஆனா கான்பிடன்ஸ் இல்லை. அந்த நக்கல் கூட அவரோட இன்செக்யூரிட்டி தான் வருது, அது கான்பிடென்ட்டா வரல. ராகுல் காந்தி என்னடா இப்படி பேசுறாருன்ட்டு அவர் அட்டாக் பண்றதுக்காக நக்கலா பேச ட்ரை பண்றாரு. அந்த மாதிரியான கான்பிடென்டான ஸ்பீச் அவர்கிட்ட இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இது வந்து பாஜக வெர்சஸ் அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன், அப்படிதான் இதை நாங்க பாக்குறோம். இது வெறும் காங்கிரஸ்ங்கிற ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நீங்க இந்த கிரெடிட்டை கொடுத்துறாதீங்கன்னு தான் பாக்குறோம். இந்த மக்களை ஒருங்கிணைத்தது காங்கிரஸ் கூட்டணி, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அந்த கிரெடிட் என்பது கான்ஸ்டிடியூஷனுக்கு தான் போய் சேரணுன்றதை நான் முழுமையா நம்புறேன். காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியல் தான் வந்து மோடியை இந்த அளவுக்கு ஒரு சரிவு நோக்கி கொண்டு போச்சு அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த அரசியல் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் முன்னெடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. இந்த அரசியல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன விதமான பாசிட்டிவ் சைன்ஸை கொடுக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ.